வெளிநாடு ஒன்றிற்கு சென்றிருந்த போது ஒரு உயர்ந்த அதிகாரி, அந்த நாட்டில் ஒரு உயர்ந்த அதிகாரி என்னை கேட்டு அவருடைய வாகனத்தில் வந்திருந்தார். நான் தங்கி இருந்த ரெஸ்டாரண்ட் ரூமுக்குள்ளே வந்துட்டார். காரணம், அவர் எங்கே போனாலும் அவருக்கு திறந்த வாசல், அவர் எங்கே போனாலும் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு நல்ல உயர்ந்த பதவியில் இருந்தவர். அவர் வந்து கதவை தட்டுகிறார். எனக்கு அவரை தெரியாது. நான் கதவை திறந்து பேசும்போது இன்னொரு பாஸ்டர் எனக்கு சொன்னார், நான் இப்படி ஒருத்தரை அனுப்பியிருக்கிறேன், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவர் வந்திருந்து அவருடைய உயர்ந்த பதவி, அவருடைய உயர்வை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்த காரியங்களை எல்லாம் சொல்லி 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 அவரை மேன்மைப்படுத்தி கொண்டே இருந்தார். என் பக்கத்தில் ஒரு தகப்பனார் இருந்தார். அவர் அப்படியே போயிட்டார். இவருடைய பேச்சு அப்படி இருந்தது, அதனால் அவர் அப்படியே போயிட்டார். வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பிசாசு பெருமைப்பட்ட போதுதான் ஆண்டவர் அப்படி அவன் பெருமையா நினைச்ச உடனே சபிச்சு கீழே தள்ளிட்டார். நீங்க எரேமியாவின் புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. எரேமியா எடுத்துக்கொள்ளலாம். வேகமாய் நான் முடிக்க போகிறேன். வேகமாய் எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 15-19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்திற்கு முன்பாக நீ நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அடுத்து போது இன்னொரு அதிகாரம், முக்கியமான ஒரு அதிகாரம் இருக்கிறது. எரேமியா 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். என் வார்த்தைகளை கேட்க மாட்டோம் என்று மறுத்து தங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி நடந்து அந்நிய தேவர்களை சேவிக்கவும் அவர்களை பணிந்து கொள்ளவும் ஒன்றுக்கு உதவாமல் போன இந்த கச்சையை போல ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, எரேமியா பார்த்தாண்டு சொல்லுவார், நீ ஒரு ஜன்னல் கச்சையை வாங்கி ஐப்ராத் நதி அண்டிலே மலை உச்சி வெடிப்பிலே கொண்டு போய் அதை மூடிவிடு, அதை புதைத்து வைத்து விடு. அநேக நாட்கள் கழிந்த பிறகு